நான் விஜயோட கூட்டணி போகிறேன், விஜய் என்கிட்ட பேசிட்டாரு, விஜய் என்கிட்ட வந்து கூட்டணி வரேன்னு சொல்லிட்டாரு, அவர் முதல்வர் நான் துணை முதல்வர்னு எதையே சொல்கிறார். ஆனால் விஜய் தரப்புல வந்து இன்னைக்கு வரையும் வாய் திறக்கவே இல்லை. இவர்களாம் நான் முந்திக்கிற மாதிரி இருக்கு. இதனால் வரையும் திராவிட கட்சிகளை நோக்கி அவர் நகராமல் நான் வந்து கூட்டணி இல்லைன்னு ஓடிக்கிட்டே இருந்தார். விஜயை பார்த்தோன்னா நாங்களும் கூட்டணி ஓடி ஆறாரு. இது என்ன கொள்கைன்னு அவர் தான் சொல்லணும். விஜய் பார்த்த உடனே அப்படி ஓடி வராரு அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி பார்த்தாலும், விஜய் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தானா? விஜய்க்கு அவ்வளவு வாக்கு வங்கி உண்மையிலே இருக்கா? இல்லை, விஜய்க்கு வாக்கு வங்கி இருக்கா இல்லைன்றது அவர் தேர்தலில் நின்ன பிறகு நமக்கு அது சொல்ல முடியும். இப்போ வந்து அவருடைய விசிலடிச்சாங்கூச்சிகளும் ரசிகர்களையும் வைத்துக்கொண்டு அவர் மிகப்பெரிய கட்டமைப்பில் இருக்கிற மாதிரி ஒரு மாயையில் இருக்கார் அவர். அது ஒரு மாயன்னா விசிலடிச்சாங்கூச்சிகள்ன்றது உங்களுடைய ரசிகர்களுக்கு வந்து ஒரு உங்கள் படத்தை பார்த்து வந்து ஓட வைக்கிறதோ, உங்கள் படத்தை பார்த்து விசிலடிச்சு பாலாபிஷேகம் பண்ணுறதை வச்சுலாம் ஓட்டு. அது வந்து விசிலடிச்சாங்கூச்சிகளுடைய கண்டென்ட் தான் தவிர அது ஓட்டு வங்கியாக மாறாது. ரெண்டாவது என்னன்னா, நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்தீங்கன்னா